சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஷீரடியிலிருந்து 3வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள நிம்காவை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த நிம்காவில் என்ன சிறப்பு அம்சம் இருக்குது, பாபாவுக்கும் இந்த நிம்காவுக்கும் என்ன தொடர்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சாய்ராம், சாய்ராம், நம் சத்குரு ஷிரடி சாய்பாபா ஷீரடியில் சுமார் 60 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கார். இந்த 60 ஆண்டு காலத்தில் பாபா நிம்காவ், ரகத்தா, ரூகி இதை தவிர்த்து பாபா தன் வாழ்நாளில் வேறு எங்கேயுமே பயணம் பண்ணதில்லை. அப்படி பாபா பயணம் பண்ண நீம்காவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சைராம், இந்த நீம்காவ் வந்து ஷிரடியிலிருந்து சுமார் 3வது கிலோமீட்டரில் தான் சைராம் அமைஞ்சுள்ளது. நம் அனைவருமே சச்சிரத்தில் படிச்சிருப்போம். கோபர்கான்லேருந்து நம்ம ஷிரடியை நோக்கி வரும்பொழுது கரெக்டாக நீம்காவ் கிட்ட வர சொல்ல ஷிரடி வந்து ரொம்ப பக்கமாக தெரியும் சொல்லிட்டு நம்ம பாபாவுடைய புனிதமான நூலான ஸ்ரீ சாய் சச்சிரத்தில் நம்ம படிச்சிருப்போம். பாபா வந்து இந்த நீம்காவுக்கு ஏன் இங்கே வராரு, பாபாவுக்கும் நீம்காவுக்கும் என்னென்ன தொடர்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம். சைராம், இப்போ நம்ம பார்க்குற கோட்டை பார்த்தீங்கன்னா நீம்காவில் அமைஞ்சுள்ள ஒரு கோட்டை. சைராம், இது வந்து திரு நானா சாஹிப் டேங்லே அவர் வந்து வசித்த இடம், அவருடைய வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். திரு நானா சாஹிப் டேங்லே என்பவர் வந்து பாபாவுடைய மிக மிக ஒரு தீவிரமான பக்தர். பாபா வந்து மசூதியில் படுக்க உறங்குறாரு. ஒரு முறை பாபாவுக்கு ஒரு மரப்பலகை வந்து திரு நானா சாஹிப் டேங்லே கொடுப்பாரு. நம்ம அனைவருமே சச்சிரத்தில் படிச்சிருப்போம். இந்த பலகையை பாபா என்ன பண்ணுவார், கீழே படுத்து உறங்குறதுக்கு பதிலாக பாபா மசூதியில் வந்து உத்தரத்தில் இந்த பலகையை போட்டு தொங்க விடுவார். இதுக்கு கந்தல் துணிகளை பாபா 4 மூலையிலும் கட்டி பாபா அதன் மேலே அவருடைய உடம்பை ஏற்றி அதில் நைட்டு படுப்பார். 4 மூலைக்கும் மண் விளக்குகள், அகல் விளக்குகள் ஏற்றி பாபா வந்து இடைவிடாமல் எரிய வச்சிருப்பார். அப்படிப்பட்ட மரப்பலகையை பாபாவுக்கு கொடுத்தவர் தான் திரு நானா சாஹிப் டேங்லே. அவருடைய வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பாபா ஷிரடியில் வாழ்ந்த 60 ஆண்டு காலத்தில் பாபா ரூகி, நிம்காவ், ரகத்தா, அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பாபா வந்து ரகத்தாக்கு போகும்போது குஷால் சந்த் வீட்டுக்கு பாபா போயிருப்பார். அங்கே வசதியான ஆசனத்தில் உட்கார்ந்துருப்பார். ஆனால் இங்கே வந்து டேங்லே வீட்டுக்கு போகும்போது பாபா அவருடைய வீட்டுக்கு வெளியில் தான் உட்காருவார். அப்படிப்பட்ட புனிதமான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சைராம், திரு நானா சாஹிப் டேங்லே வந்து பாபாவுக்கு மரப்பலகை கொடுத்துருப்பாரு. இந்த மரப்பலகையில் பாபா வந்து மசூதியில் படுப்பார். பாபா வந்து எப்படி இந்த பலகை மேலே ஏறுறாரு, மீண்டும் எப்படி இறங்குறாரு, இதற்கான வந்து பக்தர்கள் சூழ்ந்திருப்பாங்க. தேவருக்களும் கிடைக்காத ஒரு அற்புதம் ஆகியமாக மக்கள் கருதியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பாபாவுக்கு படுத்துறங்கும் பலகை கொடுத்தது தான் திரு நானா சாஹிப் டேங்லே. சைராம், இப்போ நம்ம பார்க்குற இந்த கோட்டை வந்து நிம்காமில் இருக்கிற கோட்டை தான். சைராம், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும்பொழுது, சுதந்திரம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேஷ்வா என்ற மக்கள் நிறைய பேர் வசித்தாங்க. அதில் ஒருவர் தான் நம்ம நானா சாஹிப் டேங்லே. சைராம், நானா சாஹிப் டேங்லே வந்து பாபாவுடைய மிக தீவிரமான பக்தர்களில் ஒருவர். சைராம், இவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அந்த அரசில் வந்து ஒரு பியூனா ஒர்க் பண்ணுறாரு. இந்த நிலையில் பாபாவுடைய பேரை வந்து இவர் அறியப்படுறாரு. அதாவது ஷிரடியிலேருந்து ஒரு 3வது கிலோமீட்டர் தான் நிம்காவ். இவருக்கு திருமணம் நடந்திருக்கு. இந்த நிலையில் ரொம்ப நாள் ஆகியும் இவருக்கு குழந்தை பாக்கியம் எதுவுமே இல்லை. அப்போ பாபாவுடைய அருள் இவருக்கு கிடைக்க வர நேரத்தில் எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் பாபாண்ட போனால் அவருடைய அருளால் உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு. ஆனால் பாபா வந்து ஒரு ஃபக்கீராக இருக்கார், முஸ்லீமாக இருக்கார், அங்கே எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரு அச்சம் ஏற்படுது. இருந்தாலும் ஒரு மனதைரியத்தோட பாபாண்ட போகிறாரு. பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் அவருக்கு குழந்தை பாக்கியம் பாபா கொடுக்குறாரு. இதன் மூலம் வந்து பாபா வந்து அறியப்பட்டார். பாபாவுடைய புகழை வந்து தாஸ்கன் வந்து தெற்கு மாகாணம் ஃபுல்லாகவே பரப்புறாரு. அதே போல் திரு நானா சாஹிப் டேங்லேவும் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சதால பாபாவுடைய புகழை வந்து எல்லா இடத்துக்கும் பரவ செய்து அகமது நகர் வரையும் பாபாவுடைய புகழ் வந்து எட்டுது. சைராம், அப்படிப்பட்ட பாபாவுடைய மிக தீவிரமான பக்தர் திரு நானா சாஹிப் டேங்லே வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். திரு நானா சாஹிப் டேங்லே வீட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். சைராம், இப்போ இந்த கதவு பார்க்குறோம். இந்த கதவுக்கும் பாபாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. பாபா ஒரு முறை நானா சாஹிப் டேங்லே வீட்டுக்கு வரும்போது இந்த கதவு பூட்டு போட்டிருக்கும். அப்போ பாபா நேரடியாக இந்த கதவு கிட்ட வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த கதவு வந்து ஓப்பன் ஆகும். சைராம், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம். சைராம்,
பாபா ஷிரடியில் வாழ்ந்த இந்த 60 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பாபா நிம்காவ், ரூகி, ரகத்தா இதை தவிர்த்து பாபா தன் வாழ்நாளில் எங்கேயுமே பயணம் பண்ணதில்லை. அதே போல் ரகத்தாவுக்கு போவார். குஷால் சந்த் வீட்டுக்குள்ளே போனார்னா பாபா வசதியான ஆசனத்தில் அமர வைப்பாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா திரு நானா சாஹிப் டேங்லே, அவங்களுடைய தம்பி திரும்பக் டேங்லே இவங்கெல்லாம் வசித்த இடம். இப்போ அந்த வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க, புது பில்டிங்காக கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்குது சேரம். பாபா வந்து ஷிரடியிலேருந்து நானா சாஹிப் டேங்லே வீட்டுக்கு குதிரை வண்டியிலோ மாட்டு வண்டியிலோ பாபா நடந்தோ இங்கே வந்தாருன்னா இந்த கல்லில் பாபா அமருவாங்க சொல்லிட்டு இவங்க ஜென்ரேஷன் சொல்கிறாங்க சேரம். பாபா வந்து இவங்க வீட்டுக்குள்ளே போக மாட்டார். ஆனால் இந்த கல்லில் அமர்ந்து பாபா வந்து இங்கே உள்ள பக்தர்களை வந்து பிளஸ் பண்ணுவார். டேங்லோ நண்பர்களை வந்து பாபா வந்து பார்ப்பாரு சொல்லிட்டு இங்கே உள்ள பக்தர்கள் வந்து சொல்லப்படுறாங்க சேரம். பாபா 60 வருஷம் வாழ்ந்த இந்த பொன்னான ஷிரடியில் வந்து எண்ணற்ற பக்தர்கள் பாபாவை காண வந்திருப்பாங்க. டேங்லேயும் திரு நானா சாஹிப் டேங்லேயும் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே அவர் பாபாவுடைய புகழை வந்து எல்லா இடத்துக்கும் பரவ செஞ்சார். தாஸ்கனோட அவருடைய ஒப்பற்ற கீர்த்தனையால் பாபாவுடைய புகழை எல்லா இடத்துக்கும் பரவ செஞ்சார். இப்படிப்பட்ட பாபா வந்து இன்னைக்கு அறியப்படுறாருன்னா அதுக்கு திரு நானா சாஹிப் டேங்லவும் ஒரு முக்கியமான காரணம் செய்கிறோம். ஷிரடியிலிருந்து 3வது கிலோமீட்டரில் தான் திரு நானா சாஹிப் டேங்லே வீடு வந்து அமைஞ்சிருக்கு. ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே பாபாவுடைய எண்ணற்ற நீலைகளை தெரிஞ்சுக்கங்க. பாபா எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணியிருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணி பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதம் பெருங்க செய்கிறோம். இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு வேப்ப மரம் இருந்திருக்கு. அங்கே தான் பாபா வந்து அமருவார் என்று சொல்லப்படுது. திரு நானா சாஹிப் டேங்லே அவங்களுடைய ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா பாபா அமர்ந்த இடமா இந்த இடம் கருதப்படுறதால இந்த இடத்துல பாபாவுக்கு ஒரு பொன்னான ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. ஏன்னா பாபா ஷிரடியிலேருந்து இங்கே டேங்லோ நம்பர் பார்க்க வராருன்னா அப்போ வந்து பாபா வந்து இந்த இடத்துல தான் அமர்வார் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்காங்க சேரம். அற்புதமான ஒரு ஆலயம் சேரம். பாபாவுக்கு மரப்பலகை கொடுத்து பாபாவை வந்து மசூதியில் வந்து படுக்க சொல்லுவார் திரு நானா சாஹிப் டேங்லே. ஆனால் பாபா வந்து அந்த மரப்பலகையை என்ன பண்ணார், கீழே படுத்து உறங்கிறதுக்கு பதிலாக பாபா வந்து உத்தரங்களை கட்டுவார். ஒரு இத்து போன கந்தத்துளியில் 4 பக்கமும் கட்டி அதை மேலே வந்து அந்த ஊஞ்சலில் பாபா படுத்து உறங்குவார். பாபாவோட கிணத்தை அந்த கந்தல் துணி எப்படி தாங்குது என்று யாருக்குமே தெரியாது சைரம். அப்படிப்பட்ட மகா சத்குருவான பாபாவுடைய அற்புதமான பக்தர் தான் திரு நானா சாஹிப் டேங்லே. திரு நானா சாஹிப் டேங்லே வீடு வந்து நிம்காவில் இருக்குது. அவருடைய தம்பி திரும்பக் டேங்லே எல்லாருமே வசித்த இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதம் பெறுங்க. ஏன்னா பாபா ஷிரடியில் வாழ்ந்த 60 ஆண்டு காலம் நிம்காவ், ரகத்தா, ரூகி இது தவிர்த்து வேறு எங்கேயுமே பயணம் பண்ணதில்லை. பாபா பயணம் பண்ண இப்படிப்பட்ட பொன்னான இடத்துக்கு நீங்கள் போங்க. பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஹல்லா மலிக்.